ஹாய் ஆல். ஸோ என்னதான் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்து பார்க்க அழகா இருந்தாலும், அதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவுமே கஷ்டம். ஸோ ஒரே ஃப்ளோர்னா கூட ஒரே டைம்ல கிளீன் பண்ணிட்டா எல்லாமே கிளீன் ஆயிரும். பட் இது அப்படி இல்ல. ஒரு ஃப்ளோர ஒரு நாள் கிளீன் பண்ணிட்டா, மேல ஃபுல்லா மெஸ்ஸி ஆயிரும். அப்புறம் அதுக்கு ஒரு நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது கிளீன் பண்ணா கீழ ஒரு அடுத்த நாள் வந்து குப்பை ஆயிரும். ஸோ இதே மாரி தான் மாறி மாறி போய்க்கிட்டே இருக்கும் தவிர, 2 ஃப்ளோருமே அட் அ டைம்ல கிளீனா இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் ஃப்ரீக்வென்ட்டா கிளீன் பண்ணிட்டே இருந்தோம்னா பார்க்க வந்து நல்லாருக்கும். ஸோ ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்ததும் வந்து ஃபுல்லா கிளீனிங் ஒர்க் தான் அன்னைக்கு வந்து இருந்தது. சாட்டர்டேவே இந்த வாட்டி வந்துட்டோம். சண்டே வந்து ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, மண்டே எல்லாருக்கும் பேக் டு ரொட்டீனுக்கு வரதுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே பிளான் பண்ணி வந்தாச்சு. ஸோ வந்ததும் அன்னைக்கு ஃபுல்லா கிளீனிங் தான் ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனாலேயே அன்னைக்கு வந்து லஞ்ச் ரொம்ப சிம்பிளா பிளான் பண்ணியாச்சு. கர்ட் ரைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஆல்ரெடி ஊர்ல வந்து ஃபுல்லா நான்வெஜ்ஜே சாப்பிட்டு ஹெவியா ஃபீல் ஆச்சு. அதனால நான்வெஜ் எடுக்கல. ஃபுல்லா கர்ட் ரைஸ் பிளான் பண்ணி அன்னைக்கு ஃபுல்லா கிளீனிங்லாம் வேலைய முடிச்சாச்சு. ஸோ இந்த வாட்டி கார்த்திகை தீபம் வந்து இந்த வீட்ல செலிப்ரேட் பண்ணவே இல்ல. அழகா விளக்கெல்லாம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இந்த டைம் ஊர்ல இருந்தனால அது எதுவுமே செலிப்ரேட் பண்ண